அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு செய்தியோட உங்களை சந்திக்கிறதா சொல்லியிருந்தேன். சோசியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுக்கலாமா வேணாமா? என்கிட்ட கேட்டிங்கன்னா வச்சுக்கிறதுல தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேங்க. எதனால் அப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் கூட எனக்கு நடந்தது. அதை பற்றின ஒரு தெளிவான விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பேசுவோம். நீங்கள் வந்து ஃபேஸ்புக் வச்சுருங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் வச்சுருங்க, இல்லை லிங்க்டின் வச்சுருங்க, இல்லை ட்விட்டர் வச்சுருங்க, இல்லை எக்ஸ்ட்ராவாக எவ்வளவோ சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது. எது உங்களுக்கு பிடிக்குமோ, எது வந்து உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையாக உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ எடுத்து பயன்படுத்துங்க. ஆனால் ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் வைங்க. எப்பயுமே ஒரு சோஷியல் மீடியாவுக்குள்ளே கொண்டு போய் உங்கள் தலையை உள்ளே விட்றீங்கன்னா முன்கூட்டியே ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. 24 மணி நேரம் தான் எல்லாத்துக்குமே, சரிங்களா? நீங்கள் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு 26 மணி நேரம் கிடையாது, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 10 மணி நேரம் கிடையாதுங்க. இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய எல்லா மனுஷனுக்குமே 24 மணி நேரம் தான், கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி கொண்டு போகிறோம்? பல வெற்றியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து என்னோடய டைமை கரெக்டாக யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா? உட்காந்து யோசிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் இந்த டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறதை பற்றி பேசியிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு எப்போ ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தாங்க வளர்ச்சி ஆரம்பிக்கும். குருட்டாம்போக்கில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் வளர்ந்து வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இன்றைக்கி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஓடுறவங்களுக்கே பல நேரங்களில் நிறைய விஷயங்கள் நடக்கிறதில்ல. அதில் வந்து ஒரு எய்மு கோலே ஃபிக்ஸ் பண்ணாமல் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஆரம்பிங்க. எனக்கு ஃபோனு யூஸ் பண்ணுறது தான் பிடிக்கும்னா எடுங்க, தப்பு இல்லை. எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அலாரத்தில் உள்ளே போய் நீங்கள் ஒரு 15 நிமிஷமோ, அது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், சரிங்களா? ஒரு 20 நிமிஷமோ இல்லை 30 நிமிஷமோ ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அலாரம் ஃபிக்ஸ் பண்ணுறது என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ நான் என் ஃபோனை எடுக்கிறேன். இப்போ டைம் வந்து ஈவினிங் 5:30 மணி, சரிங்களா? 5:30 மணிலேருந்து 6 மணி வரையிலும் நான் சோஷியல் மீடியாவுக்குள்ளே போய் எனக்கு பிடிச்ச விஷயங்களை, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறேன். அதில் ஏதாவது நல்ல பயனுள்ள விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன், போதுங்களா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த விஷயங்களை, அதை பற்றின மேலும் விவரங்களை எடுத்து பயன்படுங்க. அந்த அரை மணி நேரத்தை தாண்டி நீங்கள் பயன்படுத்தணும்னு உங்களை இழுக்குது அப்படின்னா நீங்கள் அடிக்ட். அந்த அடிக்டட்லேருந்து வரணும்னா நீங்கள் முயற்சி பண்ணினா மட்டும்தான் வர முடியுங்க. எவ்வளோ பேர் வந்து மோட்டிவேஷன் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ பேர் உங்களை சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்களுக்கு யார் எது சொன்னாலும் மாறத்துக்கெலாம் வாய்ப்பு இல்லை. உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு வரையறை வகுக்காத வரையிலும் அதை மாற்றவே முடியாது. நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாமே முயற்சி பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். எடுத்தோட்டையும் ஒரே நாளில் எல்லாம் பண்ண முடியுமானா 200% முடியாதுங்க. இட் டேக் சம் டைம். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம மென்டலி சில விஷயங்களை நம்ம உள்ளே கொண்டு போயிட்டோம், புரியுதுங்களா? அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் எரேசர் வச்சு அழைக்க முடியும். எடுத்தோட்டையும் ஃபுல்லாக வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாம் சரியாயிடும்னா வி ஆர் நாட் அ ரோபோட். நம்ம ஹியூமன்ஸ், சரிங்களா? ஹியூமன்னாலே ஜென்ரலாக சொல்லுவோம் ஹியூமன் இஸ் எரர் அப்படிம்பாங்க. அதே மாதிரி உங்கள் நேரத்தை அது ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அது மாதிரி உங்களுடைய நேரத்தை கொண்டு போய் எதுக்கோ பயன்படுத்துகிறீங்க, அதில் வந்து உங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கணும். அப்படின்னா அதை மேலும் பயன்படுத்துறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. பயனற்ற விஷயங்களில் கொண்டு போய் நீங்கள் உங்களோட நேரத்தை செலவு பண்ணிவிட்டு எனக்கு எந்த பயனுமே நடக்கலை, எனக்கு எந்த நல்லதுமே நடக்கலை, என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கே மிஸ்டேக் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் சற்று யோசித்து பாருங்கள். முடிஞ்ச அளவு ஏன் மொபைலை பற்றியே ரிப்பீட்டடாக நான் பேசுகிறேன் அப்படின்னு வச்சுங்களேன். ஏன்னா என்கிட்ட சில நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசும்போது இந்த ஃபோனை என்னால் அவாய்ட் பண்ணவும் முடியலை, அதை பயன்படுத்தாமல் இருக்கவும் முடியலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா தேவைகள் இன்றைக்கி அந்த மாதிரி மாறிடுச்சு. நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க்கிங் பிளேஸில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அதில் வந்து சில அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தால் அதை பற்றின அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ வாட்ஸ்அப்னு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து இமெயில். எத்தனை பேர் நம்ம போய் லேப்டாப் எடுத்து வச்சு இமெயிலை செக் பண்ண சொல்லுங்கள்? கிடையாது. ஸோ அதனால் பயன்பாடு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆனால் நம்ம எவ்வளோ நேரத்தை அந்த ஃபோன் முன்னாடி பயன்படுத்துகிறோம், அதுதான் விஷயங்க. இன்றைக்கி எல்லாருமே நம்ம ஒரு ஐடி எம்ப்ளாயி மாதிரி மாறிட்டோம், சரிங்களா? ஐடி எம்ப்ளாயிஸ் அப்படின்னா தான் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த நேரமும் லேப்டாப் முன்னாடி ஃபோன் முன்னாடி இருக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ இன்றைக்கி அது மாதிரி தான் மாறிடுச்சு. இது வந்து காலப்போக்கில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். நம்ம ஈவன் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறோம்னா அதுவே ரொம்ப சந்தேகமான ஒரு விஷயம். சில பிரச்சனைகளை நம்மளா தேடிக்கிற மாதிரிதான விஷயங்கள் தான். அதனால் முடிஞ்ச அளவு பயன்பாட்டை குறைங்க, தேவை இருக்கும்போது மட்டும் பயன்படுத்துங்க. நேற்று ஒரு பயிற்சி பட்டறைக்கு போயிருந்ததா சொன்னேன் இல்லைங்களா? அதாவது ஈவெண்ட் நடக்கக்கூடிய இடத்துல உள்ளே நுழைஞ்சோட்டியும் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அந்த டைமில் வந்து ஒருத்தர் என்னை சந்தித்து பேசினார். அவரோட பேர் வந்து ஜீவ்ராஜ் பாட்டி. அப்புறம் அந்த மாதிரி ராஜஸ்தான் சொந்த ஊர் அப்படிலாம் சொன்னாப்புல.
என்னோட பேரை வந்து அவர் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அப்புறம் நானே முழுசாக சொல்லிட்டேன். ஏன்னா என்னோடய பேர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு வட இந்திய மக்கள். ஏன்னா நம்ம பேர் வந்து ரொம்ப சுத்தமான ஒரு தமிழ் பேர்னு கூட சொல்லுவேன். செந்தமிழ் செல்வன் அப்படிங்கிறது. அதனால் செல்வன் செல்வன் அப்படின்னு சொன்னார். டாக்டர் செல்வன் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி. ஆமாம் சொல்லுங்கள், எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். சார் உங்களுடைய நான் ஃப்ரெண்டு சார் ஃபேஸ்புக்கில் அப்படின்னாரு. அந்த நிமிஷம் ரொம்ப சந்தோஷப்படுறதா இல்லை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே தோணுச்சு. இருந்தாலும் ஒரு நண்பர் கிடச்சிருக்கிறாரு, அதாவது நம்ம ஃபீல்டில் இருக்க ஒருத்தர் நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படியே பேச்சை வந்து பேச ஆரம்பித்தோம். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மொத்த செட்டப்பு, மற்ற விஷயங்கள், சில சப்ஜெக்ட் எல்லாம் பேசினோம். நமக்கு டிசிப்ளின் வேணுங்க. அது எந்த செயலை எடுத்துக்கிட்டாலும் சரி, டிசிப்ளின்னா கொஞ்சம் கேட்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுறதும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். டிசிப்ளின்னா நான் என் வாழ்க்கை நடந்த விஷயத்தையே உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஸ்வீட்டு பிடிக்குங்க சாப்பிட்றதுக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பட்னாவில் இருக்கிறேன். இப்போ அதிகமாகவே ஸ்வீட் சாப்பிட்றேன். ஏன்னா நம்ம ஊர்லலாம் பார்த்தா பேக்கரி போனால் தான் ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த கொல்கத்தா, இந்த பட்னா, இந்த ரீஜன், அந்த ஈஸ்டர்ன் சைடெலாம் எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் வந்து தெரு ஓரங்கள்லேயே வந்து ஸ்வீட் நம்ம ஈஸியாக வாங்கி சாப்பிட்டு போகிற அளவுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அதிகமாகவே வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். திடீர்னு தோணுச்சு ரொம்ப சாப்பிட்றோமே, கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு. அப்படி தோணும் போது தான் என்ன பண்ணினேன்னா, வாங்கிட்டு வருவேன் ஸ்வீட்டை. அதாவது வந்து 1 மாதம் கூட வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஸ்வீட் ஐட்டங்களை, சரிங்களா? வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு இடத்துல வச்சுடுவேன். 1 வாரத்துக்கு நம்ம அந்த ஸ்வீட்டை எடுக்கக்கூடாது. ஆனால் இருக்கும், டேபிளில் இருக்கும், கிச்சன் பக்கம் போனால் கிச்சனில் இருக்கும். எங்கெல்லாம் நம்ம ஈஸியாக கண் படுமோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் வச்சுட்டு சாப்பிட வேணாம். ஒரு 10 days வந்து நம்ம எந்த வித ஸ்வீட்டும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு சாப்பிடவே மாட்டேன். இதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தேன். அப்படியே வந்து நாட்கள் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் என்ன அறியாமல் வந்துடுச்சு. ஸ்வீட்டுக்கு அவ்வளோ அடிமைன்னு சொல்லி நான் சொல்லுவேன். பட் அப்புறம் பார்த்தா முடியுது, நம்மளால் 10 நாள் வந்து ஸ்வீட்டு வீட்டில் இருந்தாலும் சாப்பிடாமல் இருக்க முடியுது அப்படின்னு எனக்கே தோணுச்சு. அது போலவே ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பயன்படுத்துகிறதையும் நம்ம எடுத்தோம்னா 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் ஒரு அலாரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் எடுப்போம். எதெல்லாம் நீங்கள் அதிகம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்துலேயும் வந்து ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ டைமை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல டிசிப்ளினை உங்களுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமையே உங்கள் கேரக்டர்ஸில் சேஞ்சஸ் நடக்கிறத நீங்கள் உணர முடியும். ஸோ அந்த சேஞ்சஸ்ஸு உங்கள் கேரியரில் நீங்கள் ஒரு பெரிய பிளேஸுக்கு வரதுக்கு உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க. நான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் டே டு டே லைஃப்பில். சில மாற்றங்கள் என் வாழ்க்கையில் நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் வேணுமா முயற்சி பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தது, பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இன்னொரு நிகழ்வை கூட நான் சொல்லணும். நம்மள பல மக்களுக்கு இன்றைக்கி என்னென்னா ஈஸியாக ஒரு விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னா அதனுடைய மதிப்பு வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாதுங்க. 10 ரூபா மதிப்புனா அது 10 ரூபா தான். அது ஈஸியாக கிடைச்சாலும் 10 ரூபா தான், கடுமையாக உழைச்சி கிடைச்சாலும் அது 10 ரூபா தான். காலையில் வாக்கிங் போகும்போது பார்த்த ஒரு இன்சிடென்ட்டு, அதாவது ஒருத்தர் நல்லா பப்ளி மாஸ் மாதிரி இருந்தாப்புல, ஒரு 6 to 7 ஃபீட் இருக்கிற ஹைட் இருக்கும். பப்ளி பாஸ்ன்னு என்ன கொஞ்சம் நல்லா குண்டாக இருந்தாப்புல. ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் வேர் பண்ணியிருந்தார். அவரோட கலருக்கு அந்த டிஷர்ட் ரொம்ப மேட்சிங்காகவே இருந்தது. அதுலேருந்து அந்த லெட்டர்ஸ் வந்து என்னை ரொம்பவே என் மனசில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுங்க. எல்லாருமே அந்த வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். நெவர் கிவ் அப் அப்படின்னு இருந்துச்சு ஃப்ரண்ட் சைடு. அவர் அப்படி நடந்து, ஏன்னா அவரும் கூடவே நடந்து வாக்கிங் போயிட்டு இருந்தவர் தான். அப்படி என்னை கிராஸ் பண்ணி முன்னாடி போகிறாரு. பின்னாடி இருக்குது ட்ரை ஒன் மோர் டைம் அப்படின்னு சொல்லி தாக்கம். அப்படின்னு நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்போம், இல்லை அந்த விஷயத்தை செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போ ஏதாவது நம்ம கண்ணு முன்னாடி வர சின்ன ஒரு ஃப்ளாஷ் கார்டு வந்து டக்குன்னு நம்ம எனர்ஜியை ட்ரிபிள் மடங்கு வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து டெய்லி நான் வந்து ஒரு 5லேருந்து 6 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டுருப்பேன். சரி இன்றைக்கி ஒரு 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த வார்த்தையை பார்த்ததுக்கப்புறம் முடிக்கிறோம், நம்ம முடிக்கலாம், வேறு யார் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு வேகத்தோடு கிளம்பியாச்சு. பட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் பெயின் இருந்தது. இருந்தாலும் வந்து நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். எப்பயுமே நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை தான் நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அந்த நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி கண்ணில் படக்கூடிய விஷயங்கள் நம்மளை எப்பயுமே கொஞ்சம் புஷ் பண்ணி மேலே இழுத்துட்டு போகும். அதனால் எப்பயுமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை சற்று உற்று நோக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியிலேருந்தே நமக்கு பல விஷயம் வரும்னு ஆல்ரெடி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ அது மாதிரி உங்களை சுற்றி நடக்கக்கூடிய இன்சிடெண்ட்டு, உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே உள் வாங்கினீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு பல சொல்யூஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட நாளை உங்களை சந்திக்கிறேன்.